அனைவருக்கும் வணக்கம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் பருவம் அலகு 2 பார்க்கலாம் வாங்க. சுள்ளெரும்பின் ஒரு நாள். சுள்ளெரும்பு நண்பர் கட்டெரும்பை காண சென்றது. வழியில் நீர் ஓடியது. நண்பரின் வீட்டுக்கு ஆபத்து. நண்பரின் வீட்டை காப்பாற்றியது. எப்படி காப்பாற்றியிருக்கும்? சுள்ளெரும்பு அதோட ஃப்ரெண்டு கட்டெரும்பை பார்க்கறதுக்கு போகுது. அப்போது கட்டெரும்பு வீட்டுக்கு ஆபத்து வருது. தண்ணி ஓடுது வெள்ளமா. அப்போது கட்டெரும்பு வீடு என்ன ஆகிடும்? கரைஞ்சிரும். இல்லைன்னா எறும்பு கூட்டங்கள் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் அந்த சுள்ளெரும்பு காப்பாற்றிடுச்சு. எப்படி காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் சுள்ளெரும்பு. இதன் நண்பர் கட்டெரும்பு. சுள்ளெரும்போட ஃப்ரெண்டு கட்டெரும்பு. சுள்ளெரும்புக்கு இனிப்பு கிடைத்தது. கட்டெரும்புக்கு தர நினைத்தது. ஓகே, இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல, இதுதான் சுள்ளெரும்பு. கட்டெரும்பு கருப்பு கலரில் இருக்கும். இந்த சுள்ளெரும்புக்கு இனிப்பு கிடச்சிருக்கு. அந்த இனிப்பை தான் ஃப்ரெண்டான கட்டெரும்புக்கு கொடுக்கணும்னு நினச்சிது. இனிப்புடன் புறப்பட்டது. குடத்தில் நீர் ஒழுகியதை பார்த்தது. நீரின் பாதையை கவனித்தது. கட்டெரும்பின் வீட்டுக்கு ஆபத்து. இப்போது சுள்ளெரும்பு கட்டெரும்பை பார்க்க போகிற வழியில் குடத்திலிருந்து நீர் ஒழுகுது. அந்த ஒழுகுற நீரானது கட்டெரும்பை வீட்டோடைய நோக்கி அந்த தண்ணி போகுது. அப்போ கட்டெரும்பு வீட்டுக்கு ஆபத்து வந்துருச்சே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. சுள்ளெரும்பு ஓடியது. நீரும் ஓடியது. சுள்ளெரும்பு வேகமாக ஓடியது. எச்சரிக்கை தந்தது. கட்டெரும்புகள் வந்தன. இப்போ தண்ணி ஓடுது. அந்த தண்ணிக்கு முன்னாடி சுள்ளெரும்பு இன்னமும் ஃபாஸ்ட்டாக ஓடுது. தண்ணிக்கு முன்னாடி இப்போது வேகமாக ஓடி போய் எல்லா கட்டெரும்புகள்கிட்டையும் சொல்லுது, எச்சரிக்கை சொல்லுது. உடனே கட்டெரும்புகள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. நீரை பார்த்தன, அனைத்தும் ஓடின, குச்சிகளை எடுத்தின, மண்ணை கீறின. அந்த கட்டெரும்புகள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஐயோ தண்ணி வருதுன்னு சொல்லி அந்த மண்ணு கிளறி விடுறாங்க. அந்த கிளறி விட்டு குழி மாதிரி அந்த பாதையை அமைக்கிறாங்க. அமைச்சா அந்த தண்ணி அந்த பாதை வழியாக போயிடும், மற்ற இடத்துக்கு பரவாது இல்லையா, அதை போல் ஆக்குறாங்க. நீரின் பாதையை மாற்றின. கட்டெரும்பின் வீடு தப்பியது. அனைத்தும் மகிழ்ந்தன. தண்ணி வேறு வழியில் போணுச்சு. கட்டெரும்போட வீடும் பாதுகாப்பாக இருந்துச்சு. எல்லா கட்டெரும்பும் ஹாப்பியாகவும் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் பிக்சரில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் சுள்ளெரும்பு. கட்டெரும்புகள் வந்து குச்சி எடுத்து கிளறி விட்டு ஒரு வழி மாதிரி அமைக்கிறாங்க பாருங்கள். அதனால் எல்லா கட்டெரும்பும் சேஃபாக இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு எதுவுமே ஆகலை. அடுத்து பாருங்கள். சுள்ளெரும்பு வீடு திரும்பியது. அம்மா எறும்பு பார்த்தது. வாயில் என்ன என்றது. இனிப்பு நினைவுக்கு வந்தது. கொடுக்க மறந்தேன் என்றது. நாளை கொடுப்பேன் என்றது. இப்போ சுள்ளெரும்பு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க அம்மா எறும்பு கேட்குறாங்க, உன் வாய் என்ன பெருசாக இருக்குன்னு. அம்மா, நான் எடுத்துகிட்டு போன இனிப்பு தான், நான் கொடுக்க மறந்துட்டேன், நான் நாளைக்கு கொடுக்குறம்மான்னு சொல்லி சுள்ளெரும்பு அம்மா கிட்ட சொல்லுது. சுள்ளெரும்பின் மறுநாள். எறும்பு இன்று என்னென்ன செய்தது பேசலாம். இப்போ சுள்ளெரும்பு இன்னைக்கு என்னென்ன செஞ்சுருக்கு பாருங்க. சுள்ளெரும்பு தூங்கி எழுந்திருக்குது காலையில். அடுத்து இங்கே வாங்க. சுள்ளெரும்பு போய் ப்ரஷ் பண்ணுறாங்க. சுள்ளெரும்பு அடுத்து என்ன பண்ணுறாங்க? குளிக்கிறாங்க. சுள்ளெரும்பு மழை பெய்யறதுனால கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க. வாயில் என்ன வச்சுருக்காங்க? ஃப்ரெண்டுக்கு இனிப்பு வச்சுருக்காங்க. இனிப்பு கொடுக்கணுன்னு சொல்லி வாயில் இனிப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ போய் கட்டெரும்பை பார்க்குறாங்க. இனிப்பை கொடுக்குறாங்க கட்டெரும்புக்கு. சுள்ளெரும்பும் கட்டெரும்பும் மகிழ்ச்சியாக விளையாடுறாங்க. விளையாடிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ 2 பேரும் அன்பை பரிமாறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுள்ளெரும்பு போகுது வீட்டுக்கு. போகிற வழியில் ஒரு சின்ன சுள்ளெரும்பு அரிசி தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறாங்க. சுள்ளெரும்பு என்ன பண்ணுது? அந்த அரிசியை தூக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருது. சுள்ளெரும்பு அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லி ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் சுள்ளெரும்பு தூங்குது. ஓகே, செயற்கை விளையாட்டு பாருங்கள். எறும்பு எறும்பு சுள்ளெரும்பு என்று சொல்வேன், சுற்றி சுற்றி நடப்பேன்,
எறும்பு எறும்பு சொல்லெறும்பு என்று சொல்வேன், சுற்றி சுற்றி நடப்பேன். இங்கே பாருங்க, எறும்பு எறும்பு சொல்லெறும்பு. இது போல் நின்று விளையாடி பார்க்கணும். செய்து பழகலாமாங்க. பின்தொடர்ந்து படிக்கணும். பாடத்தை படிக்க கேட்டு ஒளிப்பதிவை கேட்டு பின்தொடர்ந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கதையில் எந்தெந்த வார்த்தைகள் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. முதல்ல சொல்லெறும்பு, அடுத்தது கட்டெறும்பு, இனிப்பு, நீர், வீடு, தப்பியது, மகிழ்ந்தன, எச்சரிக்கை, ஓடியது, நாளை. இதில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை நீங்கள் பாடத்தை எடுத்து பார்த்து எழுதிக்கலாம். எழுதிய அதே சொற்களை அதிக எண்ணிக்கையில் எழுதியது யார் என்பதை குழுவில் ஒவ்வொருவருடன் ஒப்பிட வேண்டும். இப்போ இதில் எழுதியிருக்கிறதுல உங்கள் ஃப்ரெண்டும் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதிகமாக எழுதியிருக்க அந்த நண்பர் பெயர் எழுதுங்க. எத்தனை சொற்கள் நீங்கள் 2 பேர் சேமாக எழுதியிருக்கீங்கன்னு எழுதுங்க. அடுத்து பாருங்கள், படத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எனக்கு பிடித்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பாடத்தில் எந்த தொடர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே நான் கொடுத்துருக்கிறது கட்டெறும்பின் வீட்டுக்கு ஆபத்து. பேசலாம். எனது ஒரு நாள், என் மேடை, என் பேச்சு. ஒரு நாளில் செய்த செயல்களை பற்றி பேச வேண்டும். இன்னைக்கு டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணினீங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படின்றத பேசணும். படித்து விட எழுதுக. பாருங்கள், படித்தல் பலகை. கட்டெறும்பு, ஆபத்து, தப்பியது, இனிப்பு, எச்சரிக்கை, மகிழ்ந்தன, நீர், வந்தன, அம்மா, பார்த்தது, வீடு, சொல்லெறும்பு. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பணும். இப்போ டேஷ் கொடுத்துட்டாங்க. இங்கே கட்டுக்கப்புறம் கட்டெறும்பு தான், கட்டேரு இம்பு கட்டெறும்பு. 2 எழுத்து சொற்கள் பாருங்கள், நீரும் வீடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உயிர் எழுத்தில் தொடங்கும் சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த பாக்ஸ் படித்தல் பலகையில் பார்த்து எழுதுங்க. அம்மா, எச்சரிக்கை, ஆபத்து, இனிப்பு. நாவல முடியறது, வந்தன, மகிழ்ந்தன. சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன். இந்த பாக்ஸில் இருந்த வேர்ட்ஸை ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் கடகடன்னு படிச்சிங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக படிச்சிங்கன்னா 2 ஸ்டார். லைட்டாக தான் படிச்சிங்க, கம்மியாக படிக்கிறீங்கன்னா 1 ஸ்டார் கொடுத்துக்கோங்க. பாடச்சுருக்கம். படிக்க விடையளிக்க பாருங்கள். சொல்லெறும்பின் ஒரு நாள். இப்போ நம்ம ஒரு கதை பார்த்தோம் இல்லையா, அந்த கதையை ஷார்ட்டாக இன்னும் சுருக்கி ஒரு 6 லைன்ஸ் 7 லைன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்களேன். சொல்லெறும்புக்கு இனிப்பு கிடைத்தது, கட்டெறும்புக்கு தர நினைத்தது, கட்டெறும்பு வீட்டுக்கு ஆபத்து, சொல்லெறும்பு எச்சரிக்கை தந்தது, வீடு தப்பியது, இனிப்பை கொடுக்க மறந்தது, நாளை கொடுப்பேன் என்றது. இவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்லிடுச்சு இல்லையா கதையை. அடுத்தது பார்க்கலாமா. இனிப்பை கொடுக்க மறந்தது எது? இப்போ எது இனிப்பை கொடுக்க மறந்தது? சொல்லெறும்பு. அடுத்து பாருங்க, டேஷ் வீட்டுக்கு ஆபத்து, கட்டெறும்பு வீட்டுக்கு ஆபத்து. பாருங்க, அடுத்தது சொல்லெறும்புக்கு என்ன கிடைத்தது? சொல்லெறும்புக்கு இனிப்பு கிடைத்தது. எழுதிக்கோங்க. சொல்வதை எழுதுக. இப்போ சொல்ல எழுதிக்கணும். இப்போ நீங்கள் வேர்ட்ஸ் பார்த்து எழுதிக்கலாம். டீச்சர் சொல்ல எழுதிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை எழுதலாம். இனிப்பு, நீர், ஆபத்து, கட்டெறும்பு, சொல்லெறும்பு, வீடு, தப்பியது, மகிழ்ந்தன, நாளை. படித்தல் பலகையில் உள்ளவற்றை சொல்ல கேட்டு எழுத வேண்டும். அப்போது இந்த பாக்ஸில் இந்த படித்தல் பலகை இருக்கு இல்லையா, அந்த பலகையை பார்த்து எழுதிக்கோங்க அப்படின்றாங்க. அடுத்தது சொற்களை உருவாக்கி எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தேன் கூடு மாதிரி. அந்த வேர்ட்ஸை வச்சு புதிதாக நிறைய வார்த்தைகள் உருவாக்கணும். நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதை படிக்கிறேன். கட்டம், காடு, பல், தகடு, பால், பட்டம், பட்டு, படு, பாட்டு, காட்டு, தட்டு, கட்டு, தடு, பகல், கல், கால், பாடு, பாடம், தடம், கடம், பாதம், படம், படல், கடல், காடு. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எழுதலாம். ஸோ நீங்களும் எழுதுங்க. படிக்க பாருங்க. செடியில் பூத்த மலர், மஞ்சள் வண்ண மலர், ஆடும் அழகு மலர், எனக்கு பிடித்த மலர். மறுபடியும் படித்து பாருங்க. ஒருமை பன்மை அறியலாம் பாருங்க. இப்போ இந்த பிக்சரில் நிறையா கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன இருக்குது பாருங்கள். வீடு, ஒரு வீடு இருக்குது, இது ஒருமை. ஒன்று மட்டும் குறித்து அதுதான் ஒருமை. நிறைய இருந்தாங்க கூட்டமாக, ஒன்றுக்கு மேலே இருந்தாங்கன்னா அது பன்மை. அப்போ ஒன்று மட்டும் இருந்தால் ஒருமை,
ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் இருந்தால் பன்மை. அவ்வளோதான். இப்போ ஒரு வீடு தானே இருக்குது, அதனால் வீடு. இங்கே பானை, இவங்க கையில் வச்சுருக்கிறது ஒரு பானைன்னு சொல்லலாம். அப்போ இந்த கடையை ஃபுல்லாக சொன்னால் பானைகள். சரியா? இவங்க கையில் இருக்கிறதுனால பானை, நிறைய பானைகள் இங்கே இருக்கிறதுனால பானைகள், பன்மை இது. இப்போ இங்கே நிறைய வீடுகள் இருக்கு இல்லையா, அதனால் வீடுகள் பன்மை. இங்கே ஒரு காக்கா இருக்கா, அதனால் காகம். நிறைய காக்கா இருந்ததுன்னா காகங்கள் பன்மை. இங்கே பாருங்க, ஒரு தேனி இருக்கா, அதனால் தேனி. நிறையா தேனி இருந்தால் பன்மையில் சொல்லணும், தேனீக்கள். இது பூ பாருங்க, இது ஒரு பூ, அதனால் பூ ஒருமை. இங்கே நிறையா பூ இருக்கா, அதனால் பன்மை பூக்கள். இங்கே ஒரு வாத்து தான் இருக்குது, ஒருமையில் வாத்து. பன்மை பல வாத்து இருந்ததுன்னா வாத்துகள். புரியுதா? அடுத்து படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை கூறுக, நிரப்புக. கடையில் பானைகள் இருந்தன, இது பன்மைகள்ன்றது. அம்மா ஒரு டேஷ் வாங்குகிறார். அம்மா கையில் எத்தனை பானை இருக்கு? ஒன்று தான். அப்போ ஒருமையில் வரும், பானை வாங்குகிறார். பூ மேல் ஒரு தேனி உள்ளது. தேன்கூட்டின் அருகே டேஷ் பறக்கின்றன. நிறையா தேனீக்கள் பறக்குதா, அதனால் இது பன்மை. குளத்தில் டேஷ் நீந்துகின்றன, ஒரு வாத்து பார்க்கிறது. அப்போ பன்மை, நிறையா வாத்து சொல்லணும், அப்போ வாத்துகள். தொடருக்கு உரிய படத்தை டிக் பண்ணணும். இப்போ கரும்பில் கட்டெரும்பு, கரும்பில் கட்டெரும்பு இருக்கணும். இப்போ கட்டெரும்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதுதான் கட்டெரும்பு. ஸோ கரும்பில் இருக்கணும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் வரும். ஒரு சொல்லை மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. தோசை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது. வடை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது. இடியாப்பம் சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது அப்படின்னு. அடுத்தது சொற்பட்டியல் உருவாக்குக பாருங்க. இப்போ ஏன்ற வேர்டு மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு எழுதுகிறோம். என், எல், எடு, எலி, எருது, எழுத்துன்னு எழுதிட்டே போகலாம். அதே மாதிரி காவை எடுத்துக்கோங்க. கல், கல்வி, கருப்பு, கண், அதை மாதிரி எழுதிட்டே போகலாம். அடுத்து பல், பள்ளி, பசி, பகல், பனி, பம்பரம், பஞ்சு. அடுத்து அம்மா, அகல், அரிசி, அழகு, அணில், அம்மி, அல்லி. தண்ணீர், தறி, தஞ்சம், தவறு, தவம், தழை, தங்கம். மண், மனிதன், மஞ்சள், மனம், மகள், மதிப்பு. இப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சால் எழுதிட்டே போங்க. நீங்கள் என்ன செய்வீர்கள் அதை டிக் பண்ணணும். ஏன்னு காரணம் கூறணும். இது எனக்குத்தான், இது எனக்குத்தான்னு ஒரு பொம்மையை வச்சுட்டு போட்டி போடுறாங்க. இப்படி சூழலில் சண்டை போடுவீங்களா? இருவரும் விளையாடுவோம், இருவருக்கும் வேண்டாம். இப்போ 2 பேர் தான் விளையாடணும், அதனால் டிக்கு 2 பேருக்கும் கொடுத்துக்கோங்க. இப்படி யாரேனும் செய்தால் என்ன பண்ணணும்னு பாருங்கள். நாங்கள் முன்னால் செல்வோம்னு லைனில் நிற்கிறாங்க. ஓடி போய் ஃபஸ்ட்டுக்கு போனால் என்ன செய்யணும்? வரிசையில் வர சொல்லுவேன். அடுத்து இப்படி நடந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? அடுத்து சொல்லி பழகுவாங்க. இதை கடகடன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்க்கணும். வெள்ளத்தில் தப்பிய எறும்பும் வெள்ளம் தின்ன விரும்பும். வெள்ளத்தில் தப்பிய எறும்பும் வெள்ளம் தின்ன விரும்பும். கடகடன்னு சொல்லுங்கள். அடுத்து உருண்டு ஓடுது உருளை, தத்தி தாவது தவளை. உருண்டோடுது உருளை, தத்தி தாவது தவளை. உருண்டோடுது உருளை, தத்தி தாவது தவளை. ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். கற்றல் பயணம் பாருங்கள். அடுத்து சுள்ளெரும்பின் ஒரு நாள் கதையை சொந்த மொழி நடையில் சொல்லலாம். எறும்புகள் வீட்டை காப்பாற்ற வேறு என்னென்ன செய்திருக்கலாம்? முடிவை மாற்றி கூறலாம். ஸோ சுள்ளெரும்பு என்ன செஞ்சுருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு வழிகள் என்னென்ன செஞ்சுருக்கலான்னு உங்களை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை நீங்கள் சொந்த மொழியில் சொல்லணும். அந்த கதை பார்த்தீங்கன்னா, சுள்ளெரும்பு இனிப்பு கொடுக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது. அங்கே ஒரு குடத்துலேருந்து தண்ணி ஒழுவி அவங்க வீட்டை அழிக்க பார்க்குது. அப்போது தண்ணி வருதுன்னு சுள்ளெரும்பு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். எல்லா கட்டெரும்பும் அந்த மண்ணோட பாதையை மாற்றி தண்ணி ஓடி வர்றதை தடத்தையே மாற்றிடுறாங்க. ஸோ இந்த கதையை தான் உங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் கற்றவை. கதையின் முடிவை மாற்றி கூற முடியும். ஆமாம், முடியும். அப்படி இல்லைன்னா வேறு கூட சொல்லியிருக்க, வேறு எப்படிலாம் முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ ஆமாம், அப்போ டிக் அடிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சது கதை நீங்கள் சொன்னீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஒருமை பன்மை சொற்களை கண்டறிய முடியுமா? முடியும். ஒருமை பன்மையை கண்டறிய முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார் கொடுத்துக்கோங்க. எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்க முடியுமா? முடியும்.
இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாருக்கு கலர் பண்ணிக்கோங்க. இப்போ சுள்ளெரும்பின் ஒரு நாள் கதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம். புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.